எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மொத்தமாக 3 சினை மாடுகள் ஒரே இடத்தில் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த 3 மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது, என்ன விலை சொல்கிறாங்க, எவ்வளவு கறவை திறன் சொல்கிறாங்க, இது எல்லாமுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாடுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது, இது ஒரு 4 பல் தலையீத்து சினை கிடாரிங்க. நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான கிடாரி, நல்ல ஒரு வளமான கிடாரி. இந்த மாட்டோட கலரை பாருங்களேன், ரொம்ப ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய கலருங்க. சுத்தமான ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடுங்க. என்ன மாதிரி இருக்குது பாருங்கள், மாட்டோட குவாலிட்டியும் கலரும் வேறு லெவல் தரத்தில் இருக்கக்கூடிய மாடு, வேறு லெவல் கலரில் இருக்கக்கூடிய மாடுங்க. ரொம்பவும் அரிதாக கிடைக்கக்கூடிய கலரு. இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணின 1 வாரம் முதல் 10 நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க. தலைச்சனுக்கு 13 லிட்டருக்கு மேல் ஒரு 15 லிட்டர் வரையிலும் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு, அருமையான கலர் கொண்ட மாடுங்க. இந்த 3 மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது, எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. மடி அமைப்பு நல்லாவே எடுத்திருக்கு, இன்னும் நல்லா எடுக்கும். இந்த இடைவெளி 10 நாள் இருக்குன்றாருங்க. நல்ல ஒரு அற்புதமான மாடாக இருக்குது. 15 லிட்டர் கறவை கொடுக்கும். மாடு நல்ல உயரம், நல்ல நீல நெட்டு, நல்ல பேக் வெயிட்டில் ஒரு அற்புதமான கிடாரி. வெறும் 4 பல்லுக்கு தலைச்ச கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் 69,000 கேட்டிருந்தாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேன். இதுதான் முதல் மாட்டுக்கான டீட்டெயில். நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது. இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம். ஸோ இது ஒரு மொட்டை டைப்பில் ஒரு சாகிவால் கிராஸ் மாடுங்க. இதுவும் ஒரு அற்புதமான ஒரு கிராஸ் சினை மாடு தான். இது ஒரு 2ஆம் ஈத்து சினை மாடாக விற்பனைக்கு வந்துருங்க. இந்த மாட்டுக்கும் குவாலிட்டி குறையே சொல்ல முடியாது, வேறு லெவல் குவாலிட்டியில் நல்ல ஒரு பேக் வெயிட்டில் அற்புதமான உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்துருங்க. ஒரு 13 லிட்டர் வரைக்கும் நெட்டி கறக்க சிறந்த மாடாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலேயும் சொல்லலை, கரெக்டான கறவை சொல்லியிருக்காரு. 13 லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலான்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பில் மொட்டை டைப்பில் சாகிவால் கிராஸ் மாடு, குறுங்கால் மாடு, அற்புதமான உடலமைப்பு கொண்ட மாடு. இதுவுமே ரெட்டின் ஜெர்சி மாடு தாங்க. நல்ல கலர் பேட்சோடு இருக்கக்கூடிய மாடுங்க. அவ்வளோ ஒரு அழகான முகலட்சணம், குட்டை மூஞ்சில், குழிநெத்தியில், அளவான உயரத்தில் ஒரு அற்புதமான கிடாரியாக விற்பனைக்கு வந்துருங்க. 13 லிட்டர் டெஃபினட்டாக கறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர். நீங்கள் நண்பர் சதீஷ் அவர்களோட பண்ணைக்கு நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம். மாடு எடுக்கிறீங்கன்னா மாட்டுக்கு மடிக்கூச்சி இருக்கா, 4 காம்பு நல்லா இருக்கா, 4 காம்பில் நல்லா பால் வருதா, மாட்டோட குணாதிசயம் எப்படி இருக்குது, பல் எப்படி இருக்குது, இது இல்லாமல் நீங்கள் அற்புதமாக பார்த்து எடுத்துக்கலாம். மாட்டின் உரிமையாளரும் அதை தாங்க சொல்கிறாங்க. நல்ல ஒரு குவாலிட்டி மாடு, 13 லிட்டர் கறவை திறனுக்கு ஏற்ற சிறந்த மாடு. வீடியோவில் பார்க்கக்கூடிய 3 மாடுகளுமே சுழி சுத்தத்தோடு இருக்குது. கறவைக்கு காலணைக்கு தேவை, 3 மாடுக்குமே கறவைக்கெல்லாம் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியே தெரிவிக்கிறாருங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் 64,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மாடு நல்ல ஒரு சிந்து கிராஸ் மாடு, இது ஒரு சாகிவால் கிராஸ் மாடுங்க. ரெண்டுமே நல்ல கிளைமேட் தாங்கும், நல்ல ஃபேட் எஸ்னப் கிடைக்கும். ஒரு 10 ரூபா பால் நெட்டி கொடுக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எருமை மாட்டுக்கு நிகரான பால் இந்த மாட்டில் கிடைக்கும். ஸோ மாட்டு பாலை டெஸ்ட்டு கொடுத்து ஏட்டு மில்க்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. 3ஆவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீட் ஜெர்சி மாடு, நல்ல மேப்பில் இருக்கக்கூடிய மாடு, குறுங்கால் மாடு, அற்புதமான ஒரு ஜெர்சி மாடுங்க. பழைய வர்க்க ஜெர்சி டைப் மாடு. இந்த பழைய வர்க்கமாக இருந்தாலும் முகம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான முகலட்சணத்திற்கு. மாட்டுக்கான தரம் எந்த அளவுக்கு இருக்குது, மாட்டோட உடல் அமைப்பு நல்ல ஒரு மடி அமைப்போடு விற்பனைக்கு வந்துருங்க. இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண் இன. இந்த மாடுமே ஒரு
1 வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க. நல்ல கிளி கொம்போடு ரொம்பவும் அரிதா கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரீட் ஜெர்சிங்க. இந்த மாரி ஒரு டைப்ல இருக்கக்கூடிய மாட்ட கண்ண மூடிட்டு எடுக்கலாம். பால் நெட்டி கறக்கும். நல்ல பால் மாடாவுமே இருக்கும். நல்ல ஒரு அளவான உயரத்தில நல்ல பெருங்கறவை திறனோட இந்த மாடு நமக்கு கிடைக்குங்க. இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 14 லிட்டர் வரைக்கும் தாராளமா கறவை குடுக்கும் அப்படின்னே சொல்றாரு. எந்த மாடு வாங்குனாலும் அதுக்கேத்த தீவன செலவோ, அதுக்கேத்த மாடு பராமரிப்போ இருந்தா மட்டுமே மாடு நம்ம சொன்ன கறவை எடுக்கலாம். நல்ல பால் மாடா இருக்கு. நல்ல குணமான மாடாவும் இருக்கு. இந்த மாட்டுக்கும் 4 காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்கு. 4மே பூ காம்புகள் தான். ஸோ தலைச்சனுக்கு நல்ல கறவை குடுத்த மாடு. தற்போதைக்கு 2ஆம் நேத்துக்கு சினையா இருக்கு. கடைப்பல் முளைப்புல இருக்கு. நல்ல தரமான மாடாவும் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு 3 மாடுகளுக்கான டீட்டெயிலையும் நாம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா 3 மாடுகளும் பிடிச்சிருக்கும். எத செலக்ட் பண்றதுன்னே தெரியாது. அந்த மாரி எல்லாமே 3 மாடுக்குமே தனித்தனி தரத்தில அற்புதமான மாடுகளா இருக்கு. இதுக்கான ஒரு 14 லிட்டர் கறவை சொல்றாரு. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் 63,000 கேட்குறாங்க. அந்த விலைய முன்பின் அனுசரிச்சு குடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மாடு 69, 2வது மாடு 64, 3வது மாடு 63,000 விற்பனைகள் இருக்குங்க. நன்றி.